திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஜாதி மோதல்கள், பொதுவாக ஜாதி மோதல்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் தாண்டி இப்பொழுது பள்ளி மாணவர்களுடைய வெட்டுக்குத்தே ஜாதி அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். இதற்காக தனிநபர் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி நீதிபதி சந்துரு அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இப்போ என்னென்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரியநாயக்கபுரம் அப்படிங்கிற இடத்துல மார்ச் 10 ஒரு பள்ளி மாணவனை மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏதோ வெட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. இது குறித்து விசாரணை ஆய்வு மேற்கொள்வதற்காக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையர் தலைவராக இருக்கக்கூடிய நீதிபதி தமிழ்வாணன் போயிருக்காரு. அவர் எங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் நடந்த அடுத்த கூட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ஜாதி மோதல்கள் அதிகமாகிட்டுருக்கு, ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற ஒரு கோஷம் அதிகமாகிட்டுருக்கு மீண்டும். அதுக்கப்புறம் இந்த மாணவர் தாக்கப்பட்டிருக்கா, இவருடைய முழு மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்ளணும், முதல் கட்டமாக ஒரு 1.5 லட்சம் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த சந்துரு அறிக்கை எந்த அரசியல்வாதிகளும் ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற ஒரு தகவலையும் இதில் உப செய்தியாக வந்திருக்காங்க. இந்த ஆய்வில் அவங்க குறிப்பாக என்ன சொல்லலாம், ஆசிரியர்கள் சாதி சார்போடு நியமிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் பார்த்தா ஏற்கனவே பட்டியல் சமூகத்திற்கு எதிராக 40% தாக்குதல்கள் அதிகமாகி கொண்டு இருக்கிறதுன்னு கவர்னர் ஆளுநர் ரவி சொன்னார். ஆனால் அவர் மீது திமுகவினர் விழுந்து புராண்டாங்க. இப்போ இவங்க அமைத்த அந்த ஆணையம், அதோடைய தலைவர் நீதிபதி தமிழ்வாணன் சொல்லியிருப்பதை எப்படி பார்க்குறீங்க? மிகவும் கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். இதனுடைய அட்வான்டேஜ் யாருக்கு போகும்னா, மதமாற்ற சக்திகளுக்கு போகும். ஜாதி மோதல் வரும்போது பாதிக்கப்பட்ட ஜாதிகளை நோக்கி மிஷனரிகள் படையெடுப்பார்கள், ஒட்டுமொத்தமாக கொத்து கொத்தாக மதமாற்றுவார்கள். அப்போ ரிமோட்ல பார்த்தீங்கன்னா பின்னாடியில் ஒரு சர்ச்சுடைய ஹேண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், ரிமோட் ஹேண்டிலாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்னது போல திமுக ஆட்சியிலே இப்படிப்பட்ட ஜாதி மோதல்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்பு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதை விட கொழுந்து விட்டே எரிஞ்சது. இவர் போகாமே இருந்தார். திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஜாதி மோதல் தான். ஆமா, வேங்க வயல் என்ன நடந்தது இது வரைக்கும் யாரை கண்டுபிடிச்சாங்களா? அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமான்னு பெரிய DNA டெஸ்ட் அது இதெல்லாம் பண்ணி அப்ப குற்றவாளிகளை ஏன் தப்ப வைக்க முயற்சி பண்றாங்க? ஆகவே எந்த அரசு ஆட்சி செய்கிறதோ அதற்கேற்ற சூழ்நிலை சமுதாயத்தில் இருக்கும். இவங்களுக்கே ஜாதி உணர்வோடு தான் இல்லை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்க வேட்பாளர் தேர்வுல இருந்து அந்த ஆட்கள், திமுக கட்சி நிர்வாகிகள் இருந்து ஆரம்பித்து எல்லாமே ஜாதியை வச்சுதான் யோசிக்கிறது வெளிப்படையா. நீ எஸ்சி தானே யார் கேட்டாங்க? முகியூர்ல பொதுக்கூட்டத்துல கேட்டார் பொன்முடி. அதே இந்த இப்ப கலைஞர் நூற்றாண்டு விழா முடிஞ்சிடுச்சு இல்லையா? நூற்றாண்டு விழா துவக்கத்துக்காக இதே போல கூட்டம் மீட்டிங் நடத்துறாரு. பொன்முடி ஒரு வீட்டுல வந்து இந்த ரிஷிவந்தியம் தொகுதி நினைக்கிறேன், அந்த தொகுதி எம்எல்ஏ நிக்க வச்சே பேசியிருக்காரு. அந்த போட்டோ வந்தது. இவ்வளவுதான் அவங்க கொடுக்குற மரியாதையே. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்க கூட கூட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவர் எனக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு அவர் பேசாம இருப்பார். இந்த மாதிரி பல செய்திகள். ராஜகண்ணப்பன் என்ன பண்ணாரு, மீட்டிங் நடக்குது, அந்த இவருக்கு வந்து எல்லாருக்கும் சோஃபா, அந்த முன்னாள் எம்எல்ஏக்கு வந்து பரமக்குடி எம்எல்ஏக்கு நினைக்கிறேன், அவருக்கு மட்டும் வந்து பிளாஸ்டிக் சேர். திருமாவளவனுக்கு உடைஞ்ச பிளாஸ்டிக் சேர். எனக்கு சேர் கொடுத்ததே பெரிய விஷயம், சந்தோஷப்படுவார் போல் இருக்கு. அப்ப வெளிப்படையாக இந்த அரசு வந்து இப்படி ஜாதி ரீதியாக பாகுபாடு நடத்தி கொண்டிருக்கிறது. பொது வெளியில பேசுறாங்க, தயாநிதி மாறன் பேசியிருக்காரு, எல்லாருமே பேசுறாங்க. அப்ப ஒரு மெசேஜ் கிளியரா போகுது இல்லையா? இந்த அரசே வந்து ஜாதி ரீதியான ஒரு பாகுபாட்டை, மோதலை ஊக்குவிப்பதற்கு போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் வந்து திராவிட மாடலுடைய சமூக நீதியுடைய லட்சணமே இவ்வளவுதான். தகுதி என்பதை தாண்டி அவர் பட்டியல் சமூகத்திற்கு நாங்க போட்ட பிச்சைன்னு தானே நீதிபதி போஸ்டே RS பாரதி சொன்னார். ஆமா, அதனால தொடர்ந்து நிறைய சொல்ல முடியும். இப்ப அந்தியூர் செல்வராஜ் ஸ்டாலினே மேடையில கீழே உட்கார வச்சு அவமானப்படுத்தினாரு. என்ன பண்ணாலும் இந்த சமூகம் வந்து இதை புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே 2 விஷயங்கள். ஒன்று வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை புரிஞ்சுக்கணும், திமுக என்பது நம்முடைய சமூகத்துக்கு துரோகம் அளிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இப்படிப்பட்ட ஜாதி மதங்கள் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்பாவு சொல்றாரு. ஆமா, திருநெல்வேலியில வந்து ஜாதி மோதல்ங்கிறதே ஒண்ணு இல்லவே இல்லையே. இது வந்து அந்த சில ஆசிரியர்களை டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொல்லிட்டு அது நம்ம செய்தியில் சிந்தனைகளே பேசினோம், தேவையில்லைன்னு சொல்லிட்டார் அப்பாவு. கிட்டத்தட்ட 328 ஆசிரியர்கள்
ஜாதி அடிப்படையில அவங்க செயல்படுறாங்க, என்ன அர்த்தம்? நடவடிக்கை எடுக்கப்பட்டதை டிரான்ஸ்பரை இவர் தடுத்து நிறுத்தினார். தடுத்து நிறுத்திருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்னா அவரும் டீச்சரா இருந்தவர் அப்படிங்கிறது கூடுதல். அப்பனா அவர் எப்படி டீச்சரா இருந்திருப்பாருன்னு நம்ம யோசிக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு பலமுறை சொல்லியிருக்கிறோம், திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு கிறிஸ்துவ மதமாற்ற கோட்டையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக அப்பா அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று பலமுறை நம்ம சொன்னோம். அரசு பொருட்காட்சியில் என்ன நடந்தது எல்லாம் நம்ம பல செய்திகள் மாதிரி பார்த்திருக்கோம். இப்ப நான் சொன்னது இதே வச்சு பாருங்க, இந்த மாதிரி ஜாதி மோதல் நடந்தாலே அடுத்து என்ன நடக்கும்னா சில மாதங்கள்ல அங்க மதமாற்ற மிஷனரிகள் படையெடுப்பார்கள். இல்ல கணக்கு பண்ணி பாருங்க. அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆகவே தென் மாவட்டங்களே கிறிஸ்துவமயமாப்பதற்காக ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக ஒரு அங்கமாக இப்படிப்பட்ட ஜாதி மோதல்கள் முன்னோட்டமாக நடக்கின்றதா என்கின்ற சந்தேகம் எனக்கு வலுப்பெறுகிறது.